திஸ் இஸ் அவர் கேங். இங்கே பாருங்க முதல்ல எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. முதலை பண்ணைக்கு வந்தாச்சு. நம்பர் பிளேட் இல்லாத வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பழனியில் நம்பர் பிளேட் கலந்து விழுந்துருச்சுங்க. சார் இங்கே தான் இருக்காங்க எல்லாம். வாங்கோ வாங்கோ. எங்களைய விட்டு டீ பிடிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. சரியான ஆளுங்கள்லாம். பைக்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே என்ன சார் முதல்ல பண்ண இருக்காட்டிக்குது? முதல்ல பண்ண இருக்காட்டி சார் உள்ள முதல்ல பண்ண இருக்குன்னு நினைக்கிறேன் சார் உள்ள. போண்டா சாப்பிட்ற கூப்பிட்றாரு. போண்டா போண்டா சூப்பராக இருக்கு. சரிங்க. 15 ரூபா நினைக்கிறேங்க ஒரு பைக்குக்கு, ஒரு ஆளுக்கு தனியாக. முதலை பண்ணை. ஓ ஐ ஜாலி. முதல்ல பண்ணை. முதல்ல பண்ணைக்கு போகிறோங்க. முதல்ல பண்ணைக்கு போகிறோம். டேம் நல்லா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் போனப்போ ஒரு டேமை கழுவி ஊற்றிருந்துருப்பேன். நீரார் டேம்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி இந்த டேம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நீட்டாக சூப்பராக இருக்குது. நம்பர் பிளேட் இல்லாத வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பழனியில் நம்பர் பிளேட் கலந்து விழுந்துருச்சுங்க. எங்கே விழுந்துச்சோ தெரில. இதை வேறு போய் வாங்கணும். செலவு வைக்குதுங்க வண்டி. வாவ். அந்த கேட்டு பாருங்களேன். டேம் கேட்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு. சரியான ஹைட்டு பாருங்க. தண்ணி தான் இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி வெளியே வரும். தண்ணி இல்லை. பாருங்க சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தண்ணி போகுது. இது எங்கேருந்து வருதுன்னு தெரில. போட் ஹவுஸா? போட் ஹவுஸ்லாம் இருக்குங்க இங்கே. இங்கேயும் கொஞ்சம் டூரிஸ்ட்லாம் வராங்கங்க. நம்ம கேங்கை பார்த்தாச்சு. எங்கே இவ்வளோ நேரம் அவங்களுக்கு காணோம். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சா? ஹாஃப் அன் ஹவர் ஆச்சா? ஹாஃப் அன் ஹவர் ஆச்சாங்க வந்து. ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் முதல்ல பண்ணைக்கு போய் பார்க்க போகிறோம். முதல்ல பண்ண இந்த டேம்லேயே இருக்கோம். வாங்க போய் பார்த்துட்டு தான் வரோம் என்ன தான் இருக்குன்ட்டு. டேம் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் மேலெலாம் ஏறல. இங்கே டேம் நிலமையை பாருங்களேன். பார்க் நிலமையை இல்லை. எல்லா ஊர்லேயும் இந்த டேம் பார்க்கு வந்து இந்த நிலமையில் கந்தரகோலமாக இருக்குது. சே, இதுதான் முதல்ல பண்ணியா இல்லை இன்னும் போகணுமா நான் தெரியலையே. இன்னுங்க உள்ளே போகுது. உள்ளே தான் போகணுமா இன்னும்? ஆமாங்க, இங்கே தான் போட்டிருக்கு முதலை பண்ணை 400 மீட்டர்ஸ்.
நம்ம டிஎஸ்எல்ஆர் எடுத்து வர மாட்டோமே. டிஎஸ்எல்ஆர் எடுத்து இன்னுமே எங்கே போனாலும் அந்த டிஎஸ்எல்ஆர் எடுத்து வரணுங்க. சே, நானும் ஞாபகமாக இருக்கணும்னு பார்க்குறேன், மறந்து போயிடுது. $400 மீட்டர்ஸில் முதலை பண்ணை இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. 400 மீட்டர்ஸ் இன்னுமா வரல. ஏன்னா காட்டுக்குள்ளேயெல்லாம் குடியிருக்காங்க. வெல்கம்ஸ் யூ முதலை பண்ணை, வெல்கம்ஸ் யூ. எங்கள் அப்பா உள்ளே படுத்துருக்கிறது இங்கேருந்து பார்த்தாலே எனக்கு தெரியுது. டிக்கெட் வாங்காமலே பார்க்கலாம் மாட்டேங்குது. இங்கே நிறுத்திடலாமா? முதலை பண்ணைக்கு வந்தாச்சு. தண்ணி மாற்றுறது இல்லை. அதெல்லாம் வாய் இருந்துச்சுன்னா கண்டபடி திட்டி போடுவோம். சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். பார்த்தா திட்டினீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். முதல்ல பாருங்க எவ்வளோ பெரிய மாலையெல்லாம் இருக்குங்க. தண்ணிக்குள்ள சில மாதிரி படுத்து கிடக்குதுலாம். நாங்கள் ஒன்று தான் வந்துட்டு தண்ணியில் வருங்க. பெரும்பாலும் இப்படியே தான் இருக்கு, நகரவே நகராது. இங்கே பாருங்க முதல்ல எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. தூங்கிட்டு இருக்குது. அங்கே ஒன்று தண்ணியில் எவ்வளோ பெருசு இருக்குதுங்க, டைனோசர் மாதிரி. இதுங்களுக்கு சாப்பாடு போகிற டைம் வந்திருந்தா ஆக்டிவாக இருந்தோம். ஃபுல்லாகவும் போட மாட்டாங்க, போடாமல் இருக்க மாட்டாங்க. அளவாக தான் போடுவாங்க. சாப்பிட்டுச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி ஆகும். ஜீரணமாக இருக்கும். இதுக்கு அடிபட்டுருக்கும் போல். இது ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும். பல்லெல்லாம் கிடக்குது பாருங்க. அதான் ஒன்றுக்கு ஒன்று கடிச்சிருக்க மாதிரி. அது பாருங்க, அதில் பாருங்க, அது எவ்வளோ காயம் தெரியல. ஒன்றுக்கு ஒன்று சண்டை கட்டியிருக்குமா இருக்கும். நம்ம இத்தனை விட்டா இங்கேயும் பாருங்க எவ்வளோ இருக்குது. எவ்வளோ முதல்ல இருக்குங்க உள்ள. இங்கே ஒன்றுக்கும் காணும். இங்கே குட்டி இருக்குது பாருங்க, மரக்க குட்டி பள்ளி மாதிரி இருக்குது. ஆனால் செத்து போச்சா என்னது? அதே சாப்பாடு போட்டுருக்காங்க சார். இத்திலூண்டு இருந்து இவ்வளோ பெருசு ஆகுது. குட்டி ஊண்டு குட்டி. ஆமாம், இவ்வளோதான் இருக்குது. இது முட்டை தானே சார்? இது கறி போட்டிருக்காங்க சார். முதல்ல முட்டை தானே குட்டி. ஆமாம், குட்டி நிறையா இருக்குங்க. கறி சாப்பிட்டுட்டு இருக்குது அங்கே மிதக்கிற கறி. செலவு வச்சிருக்கியாச்சுன்னு வந்துட்டு
இது ஒன்றுத்தையும் காணும். ஒரு குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அங்கே இருக்கிறது தான் நினைக்குது. ஒன்றுத்தையும் காணுங்க. இல்லை வீடுக்கு இது நார்மல் சைஸ். இந்த மூலையில் ஒன்றே ஒன்று. உள்ளுக்குள்ள எங்கேயாவது இருக்கலாம். இதோ அந்த மூளை வெயிலுக்கு சின்னது எங்கேயாவது படுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போவே இந்த அடி இப்படி இருக்குது. மே மாதத்துல இது எப்படி சமாளிச்சு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. அம்மா சாமி உள்ள மாட்டினா அவ்வளோதான். இந்தாண்டெல்லாம் குட்டிங்க, குட்டி குட்டி முதல்ல. அப்படியே நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நாங்கள் டேம்லலாம் போய் சுற்றி பார்த்துட்டு முதல்ல பண்ணையெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறோம். நம்ம அண்ணாங்க சாருங்கள்லாம் முன்னாடி தான் போகிறாங்க. பார்த்தீங்களா, அந்த அப்படி ஒரு கூட தெரியுது. எல்லாருமே நம்ம கூட வந்தவங்க தான். எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். மேபி இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண முடியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிளம்பியாச்சுன்னு சாப்பிடல மதியானம் யாரும். போய் தாங்க சாப்பிட்ணும் எங்கேயாவது ஹோட்டல் கண்டுபிடிச்சி. யாரோ பெட்ரோல் போடணும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பெட்ரோல் போடுறாங்க. அப்படியே எல்லாம் வந்து நில்லுங்க. கடைசியாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே. செல்ஃபி எடுத்தாச்சுங்க, அவ்வளோதான். கிளம்பலாம், போகலாம் சார். ஓ, ட்ரிப்பு முடிஞ்சுது. ஜாலி ஜாலி. அவ்வளோதாங்க. இன்றைய நாள் இனிய நாள். ஆஃபீஸ் சொல்கிறதே வருது. ட்ரிப் ஒரு ரிலே வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஓகே. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண சொன்னார், ஆஃப் பண்ணியாச்சு. செம்மங்க, செம்ம ட்ரிப்பு, செம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு நமக்கு. இனிமேல் நம்ம எந்த ட்ரிப்பு அவங்க கூப்பிட்டாலும் நம்ம போயிடலாம். நாம் எதாவது சொன்னாலும் அவங்க வருவாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாயில்ல. நான் கூட சும்மா ரைடுன்னா இவங்க நார்மலாக போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எப்படி ஒரு 100% ப்ரொஃபஷனல் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி இருக்காங்க எல்லாருமே. சூப்பர். இந்த வீடியோ நான் என்றைக்கு அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதுவும் அநேகமாக 2 பார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் அண்ட் vlogs அண்ட் தென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க. வேறு என்ன நம்ம கண்டென்ட் இன்னும் நிறைய போடுவோங்க. நம்ம பழைய சேனல் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் நம்ம என்னென்ன போட்டிருந்தோன்ட்டு. வருவோம், திரும்ப மீண்டும் வருவோம்.
எனக்கு இவங்க எல்லாம் இந்த யூனிக்காக எல்லோரும் இந்த ஒரே பைக் வச்சுருக்கிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குங்க. சரி நமக்கு இந்த மாதிரி ஒரு கேங் எல்லாம் போச்சு அப்படின்னு. எல்லாருமே என்னையை வந்து பார்த்து பொறுமையாக நின்று வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தராக ஏதோ மேடு பழம் வந்தால் கூட கையை காமிச்சு பொறுமையாக வாங்க அப்படிங்கிறாங்க. காலையில் கரெக்டாக 5:30க்கு கிளாக் டவர், அதாவது கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்க கிளாக் டவர்கிட்ட எல்லோரும் வந்துட்டோம். அப்புறம் தென் அங்கேருந்து ஒரு டேம் பரப்பலாரா சம்திங், எனக்கு அது பேர் வாயில் வரமாட்டேங்குது. அங்கே போனோம் வந்து உள்ளே விடலைங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு கரடி கடித்து ஒரு லேடி இறந்துட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் யானை நடமாட்டம் இருக்கான். அப்புறம் செல்ஃபி எடுக்குன்னு சொல்லி பசங்களாம் உளுந்து இறந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சருன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் உள்ளே அனுமதிக்கலை. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கேயே வெளியே கொண்டாந்து நின்று பேசிவிட்டு அப்புறம் வந்துட்டோம், கிளம்பிட்டோம். அப்புறம் திரும்ப என்ன பண்ணோம்னா கொடைக்கானல் போகலாங்கிற ஒரு பிளானில் பாதி தூரம் போனோம். அப்புறம் திரும்ப அதுக்கு இ பாஸ் வேணும்னு சொன்னாங்க. அங்கே டவரும் இல்லை, நம்மளால் இ பாஸும் அந்த டைமில் எடுக்க முடியல. ஸோ அப்படியே திரும்ப ரிட்டன் வந்துட்டு இப்போது ஒரு டேமுக்கு போனோம். அந்த டேமுக்கு போயிட்டு முதல்ல பண்ணைக்கெலாம் போயிட்டு பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரிட்டன் போயிட்டுருக்கோங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோடய ஒன் டே ட்ரிப்பு. இந்த ஒன் டே ட்ரிப்புங்கிறத விட இந்த பைக்கில் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி ஒரு கேங் கூட ட்ராவல் பண்ணுற சந்தோஷம் இருக்குது. ஐயோ அதெல்லாம் வேறு லெவலுங்க. அவ்வளோதாங்க இன்னையோட ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த விண்டு மில்லாம் பார்த்தாலங்க வரப்போ அந்த ஹைவேஸ் வந்தாச்சு. சொல்லப்போனால் அந்த ஹைவேஸில் வந்து அதுலேருந்து இறங்கியாச்சு. ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னோட சொல்லலாம். This is our gang. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சிடலாம். மீண்டும் இன்னொரு சிறப்பான தரமான விலாகில் சந்திப்போம். அது கூடிய சீக்கிரம் நான் இந்த மாதிரி வாரம் போயிட்டு எடுக்க தான் போகிறேன். நம்ம ட்ராவல் விலாக்ஸ் அண்ட் தென் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் இந்த ஊரில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகேங்க, நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.